ரைஸ் நல்லா கழுவி 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அது கூட மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் கம்பல்சரி ஊற வச்சுக்கணும். வரமிளகாயும் ஊற வச்சுக்கோங்க. அது கூட உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு கூட ஜீரகம் போட்டு இப்போ வந்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணணும். இப்போ வந்து அதை அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டேன், அதை வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். வானலில் வச்சு தேவையான அளவு ஆயில், எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்ப்போம். தேவையான அளவு கடுகு, கருவேப்பிலை பொரிஞ்சதுமே வரமிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு இப்போ என்னென்னா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே உள்ள ஊற்றணும். இப்போ வந்து நம்ம அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஆகிடுது. இன்னுமே இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். டன்.